சிந்தாமணி மூலமாக விஜயாவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது இங்கே மேனேஜரை வச்சு அந்த ஆர்டரை தனக்கானதாக வாங்கிக்கவும் செய்கிறாங்க. அந்த சந்தோஷமான விஷயத்தை விஜயா கிட்ட சொல்ல, விஜயாவும் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துருக்கும் போது தான் அங்கே மீனா வரதை பார்த்துட்டு, ரொம்ப கணக்கெல்லாம் போட்டிங்க, வருஷத்துக்கு இத்தனை லட்ச ரூபாய் என் பொண்டாட்டி சம்பாதிக்க போகிறான்னு முத்து இந்த வீட்டில் விடாத ஆட்டம்லாம் ஆடிக்கிட்டு இருந்தான்னு சொல்ல, என்னாச்சு இப்போன்னு அண்ணாமலை கேட்க, இதோ இந்த மனோஜ் ரோஹிணிக்கு அந்த ஆர்டர் கைவிட்டு போன மாதிரி இந்த மீனாவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஆண்டி உங்களுக்கு தெரியும்னு அங்கே ஸ்ருதி கேட்க, சிந்தாமணி தான் ஃபோன் பண்ணி என்கிட்ட விஷயத்த சொன்னாங்கன்னு சொன்னது. என்ன எங்கே இப்படி பார்க்குறீங்க? நான் எதுவும் செய்யலை. சிந்தாமணி தான் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க. அந்த ஆர்டரை அவங்களே வாங்கிட்டாங்களாம். 275 வீடுகளுக்கு இப்போ அவங்களே ஆர்டரெல்லாம் வாங்கியிருக்காங்க. மேனேஜர் தான் அதை கொடுத்ததாகவும் இப்போ தான் என்கிட்ட ஃபோனில் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, இது உடனே மீனா பார்த்துக்கிறாங்க முத்துவை. என்ன மீனா இதெல்லாம்னு முத்துவும் மீனாவை பார்த்துட்டு சொல்லும்போதும், இது உங்களுக்கு தானே தரதா சொல்லியிருந்தாங்கன்னு அண்ணாமலை சொல்ல, அதே மாதிரி தானே மனோஜுக்கு ரோஹிணிக்கு சொல்லியிருந்தாங்க. மனோஜுடைய ஆர்டரை வேண்டான்னு சொன்ன மாதிரி இந்த மீனாவுடைய ஆர்டரை வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு விஜய சொல்ல, வா மீனா நம்ம என்ன ஏதுன்னு நேரிலே போய் கேட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் கிளம்ப. ஆமாம், நாங்கள் போய் பேசிய அந்த மேனேஜர் எங்களுக்கே சரிப்பட்டு வரல. இந்த முத்துவும் மீனாவும் போய் கேட்டால் மட்டும் உடனே ஆர்டரை தூக்கி உங்கள் கையில் கொடுத்துட போகிறாங்களா என்ன? அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு மனோஜ் ரொம்ப திமுறாக தளமாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் மனோஜ் கொஞ்சம் கூட பாசிட்டிவாக திங்க் பண்ண மாட்டீங்களான்னு அங்கே ஸ்ருதி சொல்ல, உண்மையை தானே சொல்கிறேன், நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? நானும் ரோஹினியும் போனப்பவே அந்த ஆள் எங்களையே அங்கேருந்து விரட்டி விட்டான். அந்த ஆர்டரு வேறு யாருக்கோ கொடுத்து அது மூலமாக கமிஷனில் அடிப்பான் போல். அதான் இந்த தடவையும் இங்கே முத்துவுக்கு மீனாவுக்கு அதே நிலைமை தான் வரும். உண்மையை தானே சொன்னேன். திரும்பி வரும்போது அவங்களும் அப்படி தான் வருவாங்க. நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜும் சொல்லிட்டு உள்ளே போய்ட்றாங்க. அண்ணாமலை மீதியாக உட்காந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் வெளியே போன முத்து மீனா 2 பேருமே நேராக மேனேஜரை பார்க்க போனால், மேனேஜர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டே இருக்காங்க. யார் நீங்கள் என்ன வேணும்னு சொல்லி கொஞ்சம் லேட்டாக தான் வெளியே வரவும் செய்கிறாங்க. சார், நாங்கள் மேடம்க்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம் சார். இப்போ நீங்கள் எங்கள் ஆர்டரே வேண்டான்னு சொன்னால் என்ன சார் அர்த்தம்? மேடம் தானே இங்கே மீனாவே இந்த ஆர்டருக்கு புக் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு என்னமோ அந்த மேடம் ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரியும் அவங்க உங்களுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ் மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மேனேஜர் சொல்ல, சார் அவங்க எங்கள் மீனாவுக்கு தான் சார் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார் அப்படின்னு சொல்ல, இப்போ தான் சிந்தாமணின்ற ஒருத்தவங்க எங்கிட்டேருந்து அந்த ஆர்டரை வாங்கிட்டு போனாங்க. நானே அவங்களுக்கு அந்த ஆர்டரை கொடுக்கலான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட முத்துவுக்கு மீனாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்குது. மேடம் சொல்லாமல் நீங்களே உங்கள் விருப்பத்துக்கு எப்படி இந்த கம்பெனியில் உங்களால் முடிவெடுக்க முடிஞ்சது? மேடம்க்கு ரிலேட்டிவ்ஸ்னு யாரும் இருக்காங்களா இல்லையா? நான் அவங்க மூலமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹலோ, இப்போ வரைக்கும் இந்த மேனேஜர், இந்த போஸ்டிங், இப்போ இது எல்லாமே என்னோட பொறுப்பில் தான் இருக்குது. இந்த ஆஃபீஸ் இப்போ என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு சொன்னதுமே முத்துவுக்கும் மீனாவும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட, டைம் வேஸ்ட் பண்ணாமல் முதல்ல இந்த இடத்த காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னு முத்துவை மீனாவையும் அந்த இடத்த விட்டு விரட்டி அனுப்புறதுலையே அந்த மேனேஜர் குறியாக இருக்க செய்ய, அப்போ தான் இந்த வீட்டுக்கு அண்ணாமலைக்கிட்ட பணம் கேட்டு மிரட்டினவரும் அந்த மனோஜ் கடன் வாங்கினவருமான அந்த ஃபினான்சியர் அங்கே உள்ளே வரவும் செய்கிறாங்க. வந்த வேகத்துக்கு அந்த மேனேஜர் கணத்தில் பலான 4 அறையும் விட அதை பார்த்தா முத்துவுக்கும் மீனாவுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. சார், நீங்கள் எங்கே அப்படின்னு முத்து கேட்குறாங்க. உடனே வந்திருக்கவரும் மேனேஜரை பார்த்துட்டு, உன்னை யார் இந்த ஆர்டரை சிந்தாமணின்ற ஒரு லேடி கொடுக்க சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க, அது யாரையா நீங்கள்? அதை கேட்குறதுக்கு முதல்ல உங்களுக்கு உரிமை இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் கோகிலா வராங்க. கோகிலா வரதை பார்த்ததுமே இங்கே அவருக்கு ஒரு மாதிரி பீதி ஆகிடுது. ஏன்னா கலா மேடமும் கோகிலா மேடமும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக உள்ளவங்க, அடிக்கடி இங்கே வந்துட்டு வேற போவாங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக நிற்கிற மேனேஜரை பார்க்குறாங்க. கோகிலா பக்கத்தில் யோ என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில் அப்படின்னு சொல்லி கண்ணை பின்னாடி திட்ட, இல்லை மேடம், நான் சரியாக தான் மேடம் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லும்போது, உனக்கு இந்த பொறுப்பை முதல்ல ஒப்படைச்சது யார்? நான் தானே பார்த்துக்க சொன்னேன். இப்போ நான் சொன்ன வேலையை வச்சு நீ இந்தளவுக்கு ஆட்டம் போட்டுட்ருக்க அப்படின்னு கோயிலா கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. இவர் முதல்ல யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல, எதுவுமே தெரியாமல் நின்றுட்டு இருக்க அந்த மேனேஜர், இவர் தான் இங்கே கலாம் மேடத்துடைய தம்பியும் கூட அப்படின்னு சொல்ல, என்ன மேடம் சொல்கிறீங்க அவங்களுக்குன்னு? ஆமாயா, அவங்க கூட இப்போ யாரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க தம்பின்னு ஒருத்தர் இருக்காங்கன்னா அது உனக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்ல, தெரியும் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இவர் தான் அப்படின்னு சொன்னதும் கொஞ்ச நாள் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிரிவினை பேசாமல் இருந்தாங்க. ஆனால் அதை சாக்கா வச்சு உன்னை நான் கம்பெனியை சரியாக பண்ணுவேன்னு நினச்சி தானே இந்த பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சேன். அவங்க தம்பி வந்ததும் தம்பி கையில் இது எல்லாத்தையும் ஒப்படைக்கணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் நீ இவ்வளோ பெரிய கேடுகட் வேலையை பார்ப்பன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. மேடம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு கோயிலை பார்த்து வந்த ஃபினான்சியர் சொல்லிட்டு, இவருக்கும் இந்த சிந்தாமணிக்கும் ஒரு சின்ன டீலிங்
ஃபீலிங் இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கோகிலாவும். ஆமாம், அந்த ஆள் இங்கே நிறைய கமிஷன் அடிக்கிறாரு. நிறைய ஆர்டர்ஸ் கைவிட்டு போனதும் புது ஆர்டர்ஸ் இவர் கைக்கு வந்ததும் கமிஷன் மட்டும்தான் காரணம். இப்போ கூட இவர் சிந்தாமணிக்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காரு. அந்த பணத்தை திருப்பி கொடுக்காம இருக்கணும்னா 275 வீடுகளுக்கு அந்த ஆர்டரை வாங்கி கொடுக்கணும். அப்படி ஒரு கம்பல்சரியான சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்க இவர் வேறு என்ன வேலை பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த ஃபினான்ஷியர் சொல்ல, இதை கேட்டதும் இங்கே இருக்க கோகிலாவே அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. யோ, இவ்வளோ கீழ்த்தனமான வேலையாவா நீ பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லி திட்டவும் செய்கிறாங்க. இனிமே இந்த கம்பெனி பொறுப்பை இனி நான் தான் எடுத்து நடத்த போகிறேன் அப்படின்னு அங்கே வந்திருக்க அந்த ஃபினான்ஷியர் சொல்ல, இதை கேட்ட மேனேஜர் ஆடி போய் நிற்க, இனிமே உனக்கு இந்த இடத்துல வேலை இல்லை, இந்த வேலையை விட்டு முதல்ல கிளம்பி போ அப்படின்னு சொல்லி திட்டியும் செஞ்சிடறாங்க. இந்த ஆர்டரை மீனா கையிலையும் முத்து கையிலையும் ஒப்படைக்க செய்ய மீனா சொல்கிறாங்க, இல்லை ஏற்கனவே இங்கே தான் ரோஹிணியும் மனோஜு கூட ஆர்டர் வாங்கியிருந்தாங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஆர்டரை அவங்களுக்கே கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இங்கே மீனா கேட்க, அப்போது கோயிலா சொல்கிறாங்க, ஏற்கனவே நீ அவங்களுக்காக தான் ஆர்டர் கேட்டிருந்த, அவங்க நீ சொன்னன்றதுக்காக தான் இங்கே கலாவுமே அதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல, ஓ அப்படியா விஷயம், சரி நான் மனோஜுக்கு இந்த ஆர்டரை கொடுக்குறத பற்றி பிறகு யோசிக்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க செய்கிறாங்க. மனோஜுக்கு இந்த ஆர்டர் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது அவர் இனி நடந்துக்கிறத பொறுத்தும், முதல் மாதம் பணத்தை சரியாக கொடுக்குறாரா அப்படின்றத பொறுத்தும் தான் இங்கே ஃபினான்சியர் முடிவு பண்ணணும். அந்த முடிவில் தான் இப்போ வரைக்கும் ஆர்டரை வந்துட்டு கொடுக்காம இருக்கவும் செய்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கலா வந்துட்டு கிளம்பி வந்ததுக்கு பிறகு தான் இந்த 275 வீடுகளுக்கான எல்லா வேலைகளையும் ஆரம்பிக்கணுன்றதுலையும் கவனமாக இருக்காங்க. பூ ஆர்டர், அந்த பூ ஆர்டரை எப்போ வேணாலும் கொடுக்கலாம். அதுக்காக தான் இப்போதைக்கு இந்த ஆர்டரை இவங்க கையிலே ஒப்படைக்கிறேன்னு சொல்லி கொடுக்கவும் செஞ்சிடறாங்க. இங்கே சாரும் அதுக்கப்புறமா வீட்டுக்கு முத்து மீனா ரொம்ப சந்தோஷமாக வர, எனக்கு அப்போவே தெரியும் இது போன காரியம் உருப்படாதுன்ற மாதிரி விஜயை பார்த்துட்ருக்க, என்னாச்சுப்பா முத்து போய் பேசி பார்த்தீங்களான்னு அண்ணாமலை கேட்க, ஆமாப்பா நானும் மீனாவும் போய் பேசி பார்த்தோம், எங்களுக்கே அந்த ஆர்டர் திரும்ப கிடச்சிருச்சுன்னு சொல்ல, அது எப்படி கிடைக்கும், சிந்தாமணிக்கு தானே இப்போ கிடச்சிச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு சொல்ல, நீங்களே வேணா அந்த சிந்தாமணிக்கிட்ட சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கள் அந்த ஆர்டர் யார் கைக்கு போயிருக்குன்னு அப்போ அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்ல, என்னாச்சு முத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் தான் ரொம்ப திமிரா பேசினால, திமிரா பேசினவங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும், அவர் யோசிச்சு பார்த்து தான் முடிவை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லும்போதே மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் மாதிரி ஆயிடுது. இப்போது மனோஜ் வந்துட்டு மாதம் மாதம் பணத்தை கரெக்டாக கட்டுறாரா அப்படின்றத பொறுத்து தான் அந்த ஆர்டரை அவங்க கையில் கொடுக்கலான்ற முடிவில் இருக்காங்க. முக்கியமாக இது வந்து அவங்க அக்காவுடைய பொறுப்பில் உள்ள ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியை வந்து எடுத்து நடத்தணுன்றதை விட அதை பார்த்துக்கணுன்ற ஒரு பொறுப்போடு தான் அங்கே வரவும் செய்கிறாங்க. முத்துமீனாவுக்கு கிடைச்சிருந்த அரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கலன்ற பொறாம மனோஜுக்கும் இருக்குது, ரோஹிணிக்கு இருக்குது. முத்துவும் மீனாவும் அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படவும் செய்கிறாங்க. சிந்தாமணி கால் பண்ணுறாங்க விஜயாவும், சிந்தாமணி விஷயத்த சொல்ல, நானும் இப்போ தான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் தேவை அவங்களுக்கு சிந்தாமணி அப்படின்னு அங்கே விஜயாவும் கேட்க, நான் என்ன மாஸ்டர் எதிர்பார்த்தா போனேன், இந்த மாதிரி விஷயம் எனக்கு நடக்கும்னு நானும் நினச்சி கூட பார்க்கலையே, முத்துவுக்கும் மீனாவுக்கும் எங்கே போனாலும் அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கும்போதே விஜயா யோசிக்கிறாங்க. உண்மை சொல்கிறது உண்மைதான், இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் முத்து மீனாவில் தான் எல்லா நல்லதும் நடக்குது. பாசத்தை மட்டுமே கூட்டி வளர்த்த மனோஜால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, நான் கூட்டிகிட்டு வந்த இந்த ரோஹிணியால் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு நினச்சி போய் தவிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க இங்கே விஜயாவும். உடனே அந்த மேனேஜர் வந்துட்டு உடனே கால் பண்ணுறாங்க, அதாவது அந்த ஃபினான்சியர் அண்ணாமலைக்கு. சார் நான் தான் பேசுகிறேன்னு சொல்லும்போது, சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்கும்போது, முத்துவும் மீனாவும் இப்போ தான் வந்து விஷயத்த சொன்னாங்கன்னு அண்ணாமலை சொல்ல, ஆமாம் சார் நான் இதில் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அந்த ஆர்டர் இங்கே மனோஜ் ரோஹிணிக்கு கிடைக்கணும்னா இதுக்கு முத்துவும் மீனாவும் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மனோஜை நம்பி என்னால் இந்த ஆர்டரை கொடுக்க முடியாது, ஏன்னா மனோஜ் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் வீடு தேடி வந்து 1 லட்ச ரூபா கொடுங்க, மாதம் 1 லட்ச ரூபாக்குவே கொடுத்தாலே போதும், வட்டி வேணான்னு சொன்னப்பவே தயங்கி நின்று மனோஜன் கண்ணால் பார்த்தேன். இப்படிப்பட்டவரை நம்பி என்னால் ஆர்டர் கொடுக்க முடியாது, அதுவும் எங்கள் அக்கா எப்படி இவரை நம்பி கொடுத்தாங்கன்னு கூட தெரியல. சரிங்க சார் போனது போகட்டும், இனிமேல் இந்த பொறுப்பு அந்த ஆர்டர் இந்த மனோஜுக்கோ ரோஹிணிக்கோ கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஷோரூமோட பொறுப்பு உங்ககிட்ட இல்லைன்னா உங்கள் பசங்க வேறு யார்கிட்டையாவது இருக்கணும் சார், அப்படி இருந்தால் தான் சார் என்னால் கொடுக்க முடியும்னு சொல்லிடுறாங்க. நான் ஏற்கனவே ஷோரூமில் இருந்து தான் பார்த்துட்டு இருந்தேன், உடம்புக்கு சரியில்லாமல் தானா அதை நான் பார்க்காம விட்டுட்டேன்னு சொல்ல, சரிங்க சார் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருந்தாரே உங்கள் பையன், அவர் பேர் கூட முத்து தானே, அந்த முத்து கையில் இந்த பொறுப்பு ஒப்படைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆர்டரை நான் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. இதை கேட்ட மனோஜ் ரோஹிணிக்கு பெரிய பதட்டம் அமைதி ஆகுது. ஏன் விஜயாவே இதை கேட்டு திகச்சு போய் தான் நிற்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு அண்ணாமலை முத்துவை பார்க்க,
என்ன பண்ணுறதுன்னு அண்ணாமலை முத்துவை பார்க்க அங்கே ரவியுமே அவர் சொல்கிறது சரிதானே, மனோஜ் மேலே நம்பிக்கை இல்லாமல் தானே உன்னை பொறுப்பெடுத்துக்க சொல்கிறாரு. நீ பொறுப்பெடுத்து அந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்குற வரைக்கும் அவர் கூட இருந்தாலே போதும், அவருக்கும் அந்த நம்பிக்கை வரும். இவனும் கோல்மால் பண்ணாமல் தெல்லுமுள்ள பண்ணாமல் இருப்பான். அவர் என்ன சந்தேகப்பட்ட போகிறாரு, பொருளெல்லாம் சரியாக கொண்டு வந்து கொடுக்குறானா இல்லையான்ற ஒரு சந்தேகம் அவருக்கு இருக்கும். அந்த சந்தேகத்தால் தானே இவரும் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. பேசாமல் அவர் சொல்கிற மாதிரி செஞ்சிடலாம் முத்து, இல்லைனா இவனால் கடனையும் அடைக்க முடியாது, இந்த ஆர்டரையும் வாங்க முடியாதுன்னு சொல்லி ரவி சொல்லும்போது அண்ணாமலையும் அதுதான் சரின்னு சொல்லிடுறாங்க. இதனால் முத்தும் ஒத்துக்கிறாங்க. எப்படா நேரம் கிடைக்கும், எப்படா இந்த ஷோரூமை பொறுப்பில் எடுத்துக்கலான்னு காத்துக்கிட்டு இருந்தீங்கடான்னு அங்கே மனோஜ் கேட்க, அவருக்கு ஒன்றும் அந்த மாதிரி ஆசையெல்லாம் இல்லைங்க. உங்களுடைய ஷோரூமை நீங்கள் சரியாக பார்த்துட்டு இருந்தாலே இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனைகளும் வந்திருக்காது. பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்தினதே நீங்கள் தானே. முதல்ல உங்ககிட்ட இருக்க தப்பை திருத்திக்க பாருங்கள், மற்றதான் அடுத்ததான் வந்து மற்றவங்களை பேசிக்கலாம் அப்படின்னு மீனாவும் சொல்லித்துட்டு அங்கே நிற்கிற மனோஜ் வாயை மூடிட்டு நிற்கவும் செய்கிறாங்க. ஏன்னா நீ திருட்டு பொருளெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவியோன்னு அங்கே இருக்கவங்களுக்கும் பயம் இருக்குல்ல, இவனும் செஞ்சாலும் செய்கிறவன் தானே. ரவியும் ஸ்ருதியும் சேர்ந்து திட்டிகிட்டே போகிறாங்க. அவமானப்பட்ட இங்கே மனோஜும் ரோஹிணியும் அமைதியாக நிற்க, பொறுப்பு அதாவது 275 வீடுகளுக்கு இது சரியாக போய் சேர வரைக்கும் முத்து தான் எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறான்னு தெரிஞ்சதும் மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது.